உன் வீடியோவையே ஒருத்தர் கூட பார்க்கல, ஒருத்தர் கூட லைக் பண்ணல, உனக்கெல்லாம் எதுக்கு வீடியோ அப்படின்னு என்னைய நானேவும் கேட்டுக்கிறது உண்டு. என்னை சுற்றி இருக்கவங்களும் கேட்குறது உண்டு. கமெண்டில் கழுவி அப்புறமே ஊற்றுவாங்க. பட் இருந்தாலும் இப்போ நம்ம வளரல இல்லைங்களா, அதனால் நம்மளை கூட இருக்கவங்க தான் கழுவி ஊற்றுவாங்க. அதை நம்ம கண்டிப்பாக அது கேட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக ஒருத்தர் வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்துக்கு சொல்கிறதாகட்டும், 4 பேர் நம்மளை இதுக்கு நீ வேஸ்ட்டு, இல்லை இதுக்கு தான் நீ அப்படின்னு சொல்கிறோன்னா நம்மளே நம்பணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நினைக்கிறேன். அதே மாதிரி தான் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கீங்களா நீங்களும் 4 பேர் 4 விதமாக பேசுகிறது, நம்மக்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, அதுக்கான படிப்பு இல்லை, பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறத உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நம்மளுக்கு நம்ம ஒரு மற்றவங்களுக்காக வாழணும், நம்மளுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது பணமாகட்டும், பொருளாகட்டும், வேலையாகட்டும், எதாக இருந்தாலும் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து கிடைக்குங்க. இப்படி தாங்க என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே அப்படி தாங்க. நான் வந்து பியூட்டிஷியனாக போகிறேன், படித்து என்ன அப்படின்னா எல்லோரும் கலெக்டர், டாக்டர், ஐஏஎஸ், போலீஸ் அப்படி இருந்தாங்கன்னா நான் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் பியூட்டிஷியன் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பண்ணோம்னா மேக்கப், மெஹந்தி, ஆரி ஒர்க், தெரக்கோட்டா, ஜுவல்லரி மேக்கிங், இது மட்டும் இல்லை, எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் நம்ம கற்றுக்கிட்டு வந்து செய்யணும், நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தான் நான் மன உறுதி இருப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை நம்புகிறாங்களோ, மற்றவங்க நம்ம என்கரேஜ் பண்ணணும், சூப்பர் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் அப்படின்னா அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு கடைசியாக சாப்பிட்டு தூங்கிடுவோம். பார்த்தீங்களா, அந்த வேதனை எனக்கு ரொம்பவே நிறையா இருக்குது. ஒரு சில நேரத்தில் அப்படியே மண்டையை விடிச்சிரும் போல இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து சின்ன லெவல்லேருந்து பண்ணுவோம். ஒருத்தர் பாராட்டணும், ஒருத்தர் பெருமையாக பேசணும் அப்படிங்கலாம் கிடையாது. நம்மளுக்கு நம்ம ஓகே இருக்கிறது ஒரு லைஃப், அந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் நம்ம போகணும் அப்படின்னா சின்ன முயற்சிகள் பண்ணணும். நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ரொம்ப ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு தேவையானதாக நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம சேனலில் நான் சொல்ல மாட்டேன். பிடிச்சா பண்ணுங்கள். தேங்க்யூ.